காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன முப்பாத்தா, காப்பி இருந்தா எடுத்துட்டு வா. காப்பி 2 நாள் காபி போட தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்தேன். ஏனுங்கட்ட, அடுப்படியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன காபி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படியே ஆகாத்துட்டு இருக்கிற பெரிய லண்டன் மகாராஜா பொண்ணு அடுப்படியில தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தோரபருப்பையும் கள்ளப்பருப்பையும் நாங்க பார்த்ததே இல்லை பாரு. அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. உங்களுக்கு காப்பி போடக்கூடாது, தலையில கல்ல தான் போடணும். எப்பா பாரு காப்பி காப்பி காப்பி. 2 நாளா நான் வீட்டுல இல்ல, என்ன ஓடிட்டு இருந்துச்சு சரியில்லை. என்னவா எப்படி இருக்கீங்க? என்னடி குஷ்பு, காலனி கூட சின்ன பிள்ளையோட சுத்திக்கிட்டே இருப்ப, ஆளே பார்க்க முடியல. அது வந்துமா வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சு, அதான். அப்படி என்னடி வேலை பார்த்துட்டு இருக்கிற? வீட்டு வேலை தான். என்னைக்கு போய் இந்த வீட்டு வேலை, எப்ப பாரு நிறைய வேலை கிடக்குது. ஆமா காலையில என்ன இந்த பக்கம்? இல்லம்மா முப்பாத்தா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்துச்சு. சரி எப்படா வரும்னு பாத்துக்கிட்டு இருந்த. இன்னைக்கு காலையில வந்துட்டான்னு ஃபோன் பண்ணா. அவளை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். சரி சரி போய் பாரு, அடுப்படியில தான் இருக்கிறா. சரிங்கம்மா. என்னடி முப்பாத்தா, உங்க அப்பா வீட்டுல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு போல? ஆமாக்கா, நீ தான் சொல்ற. என்ற மாமியார் வெளியே உட்காந்து பொறிஞ்சிட்டு இருக்குதாக்கோ. ஆமாண்டி, நான் வரும்போது கூட வாட்ச்மேன் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்குது. ஏக்கா வந்ததான் வந்துட்டேன், ஒரு நல்ல ஐடியாவை கொடு, என்ற மாமியாரா போட்டு தல. ஏ என்னடி கொலகேஸ்ல உள்ளவளான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏண்டி கம்மனிரே, அது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. யாரு? என்ற மாமியார் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. ஏக்கா நான் போய் சேர்ந்துருவோம் போல, அதனால குத்துக்கல் மாதிரி குட்டப்பாவடை ஓட்டு சுத்திட்டு தான் இருக்குது. உப்பாத்தா உப்பாத்தா, சீக்கிரமா சாப்பாடுல எடுத்து போய் சாப்பிடணும். சாப்பாடா? நான் ஒண்ணுமே செய்யலையே. இந்த மனுஷன் என்ன இவ்வளவு நேரத்துல சாப்பாடு கேக்குறாரு? ஏய் மணி 10 ஆச்சு, காலையில் சாப்பிட வேண்டாமா? நீ ஒன்றும் செய்யலையா? ஏக்கா இந்த மூட்டையெல்லாம் பிரிக்கிற அவசரத்துல சாப்பாடு செய்ய மறந்துட்டக்கா. என்ன மறந்துட்டியா? ஐயோ அம்மா மகனு வேற ஒன்னா இருக்காங்களே, என் நாட்டை ஆடுவாங்களோ தெரியலையே. இருக்கா என்னன்னு போய் சமாளிக்கிற. இட்லி சாம்பார் வச்சிருக்கிறேன்டி, சாலு கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஜன்னல் வழியா வாங்கிக்கோ, நீ செஞ்ச மாதிரி கொடுத்துரு. நல்ல வேலைக்கா, இந்த கொலகார கும்பல்ல இருந்து எனக்கு காப்பாத்திட்டேன். போடி, உன்ற வீட்டுக்கார கூப்பிட்டு இருக்காரு, நான் பின்வாசல் வழியா கிளம்புறேன். சரிக்கா. ஏனுங்கம்மா, எங்கேயாவது வெளியே போறீங்களா? ஏண்டி எது கேக்குற? இல்ல கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கத்திட்டு இருந்தீங்களே, அதனால கேக்குறேன். கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கத்துறானா? அப்படியே இருந்து நானும் தண்ணி கத்திட்டு இருக்கிறேன். ஒரு காப்பி கேட்டேன், கொண்டு குடுத்தியா? இங்க பாருங்கட்ட, ஒரு மனுஷங்க ஒரு நேரம் காப்பி குடிக்கலாம், 2 நேரம் காப்பி குடிக்கலாம். 24 மணி நேரம் நீங்க இதை மட்டும்தான் பண்றீங்க. இதுக்கு இடையில சோறு குழம்பு இட்லின்னு திங்குறீங்க. இத்தனையும் சாப்பிட்டு ஆனா ஒல்லியா மட்டும் இருக்கீங்க. எப்படி உங்களால முடியுது? உட பொண்டாடி வாயை பத்தியாடா என்ன பேச்சு பேசுறான்னு? உப்பாத்தா எதுக்கு இப்ப இந்த பேச்சு? இந்த குடும்பத்துக்குள்ள இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பா பாரு காப்பி வைக்கிறதுக்கும் இட்லியா வைக்கிறதுக்குமே நான் பிறந்திருக்கிற மாதிரி பண்ணுவீங்க. நமக்கு நேரம் சரியில்லை, இதுங்க கிட்ட வந்து மாட்டிட்டேன். பாத்தியாடா பஞ்சு, ஒரு உடனடி என்ன பேச்சு பேசிட்டு போறானே. அம்மா நீங்களும் தான் காஃபி டீ எல்லாம் அளவா குடிங்க, உடம்பு ஏதாவது ஆயிர போகுது. பொண்டாட்டிக்கு ஜிங்ஜாங் அடிக்காத சரியா? போய் வேலை பாரு. வாயை திறந்து ஒரு கருத்து சொல்ல முடியுதா? உடனே ஜிங்ஜாங்குங்கிறாங்க. ஹாய் மக்களே, பொட்டி பிரிக்கலாம் வாங்க. என்னடா பொட்டி பிரிக்கலான்னு கூப்பிடுறான்னு தானே பாக்குறீங்க? எல்லா யூடியூப் சேனல்லையும் அவங்க அம்மா வீட்ல இருந்து மசாலா ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டு பொட்டி பிரிக்கலாம் வாங்க, பொட்டி பிரிக்கலாம் வாங்கலான்னு சொல்லுவாங்க. அதான் நானும் பொட்டி பிரிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். மன்னிச்சிருங்க, நம்ம வீட்டில் பொட்டி கிடையாது, மூட்டை பிரிக்கலாம் வாங்க. அப்புறம் இந்த மூட்டையில தட்டைப்பயிர் இருக்குது, தட்டைப்பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுன்னு வைங்க, மணக்க மணக்க திங்கலாம். அப்புறம் இந்த பெரிய மூட்டையில அரிசி இருக்குது, அதுக்கப்புறம் உளுந்து இருக்குது, அப்புறம் கொள்ளு இருக்குது. கொள்ளு பருப்பு போட்டு ரசம் வச்சுன்னு வைங்க, குழு குழுன்னு சாப்பிடலாம். அடுத்ததுல உளுந்து கொஞ்சம் துவரம் பருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்குது. எங்க வீட்டில் இதெல்லாம் விளையுமாக்கும். எங்க அப்பா காட்டில் இதெல்லாம் விளைஞ்சு அனுப்பி விடுவாரு. நாங்கள் கடையிலாம் வாங்கவே மாட்டோம், இதைத்தான் செஞ்சு சாப்பிடுவோம். என்ற மாமியார் இதெல்லாம் தின்னுடுதா கூத்துக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து தங்கம் வரல வயிறு வரலன்னு கோரா மட்டும் சொல்லும். தங்கத்தையும் வயிறத்தையும் திங்க முடியுமாங்க? ஆனால் கடலப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்லா சாப்பிடலாமாக்கும். பதமாக சோறு வடிச்சு பக்குவமாக குழம்பு வச்சு படபடப்பாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கூதுகலமாக கும்மலமாக இருக்கலாம். சரி சரி, காலையில் குஸ்பக்கட்டை இட்லி வாங்கி சமாளிச்சிட்டேன். மத்தியானம் சோறாக்கல, என்ற புருஷன் வந்து காடு கற்றுவாப்பில். நான் போய் சோறாக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.